பரிதாரத்தை பூசிக்கொள்ள ஆசை. நம்பாதவர்களுக்கு யமராஜை. அதனாலதான் எனக்கு கால பைரவன். பைரவன் என்றால் நாய், காலன் என்றால் எமை. நம்பி வருவோருக்கு நாயா இருந்து அவர்களுக்கு நன்மை செய்வேன். எனக்கு தீமை செய்தால் காலன் என்று சொல்லக்கூடிய யமனாக மாறி அவர்களுடைய உயிரையும் எடுத்து விடுவேன். அந்த அளவிற்கு இந்த மலையாளத்திலே அன்னை பகவதி பக்தராக வாழ்ந்து என்னிடம் எத்தனையோ மாணவர்கள் சீடர்களாக பணிபுரிந்து என் அன்பை பற்றி என்னிடம் இருக்கக்கூடிய பல கலைகளை கற்றி என்னிடம் விடைபெற்றி என் ஆசிரமத்தை விட்டு பல தேசங்கள் சென்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இனிய நிலத்திலே யாரோ இருவர் என்னை தேடி வருகிறார்கள். வரட்டும். இதற்கு ஒரே மண்டபோடா தோகுது பாவிலா. இதான் மேல் மலையாளங்க. மலையாளம் பிரதா மந்திரவாதி இங்க தான் இருக்கிறாரு. அட கொடுக்குமா படிவா போடு. அப்படியே குடி. முனிவே. வா. குருதேவா. மலையாள பகவதி. பிர்ஜி. நான் கூலிங் பாட்டில் பா கொண்டு போய் என்ன பிர்ஜில வச்சு. அது இல்லை குடுவே. என்ன புட்டில ஆதி கரப்பா. ஐயோ தெத்துவா முண்டை சாமி சரியா பேச்சு வராது. பேச்சு வராது சாமி. வேற என்னப்பா? என் பேர் காப்போ மீந்தாவா. கந்தசாமி. கந்தசாமி. கந்தசாமி சாமி. கந்தசாமி. கந்தசாமி சாமியே. ஒரே சாமி வை. ஏங்க நான் கச்சாமி நீங்க சாமி கச்சாமி சாமி. அதான்ப்பா ஒரு சாமி வைப்பா. கச்சாமிடா. அப்படி மரியாதை இல்லை உங்களை பார்த்து சொல்ல முடியுமா? நீங்க சாமி இல்லையா? நான் கந்தசாமி நீங்க சாமி கச்சாமி சாமி. நீ வாடா போடான்னு கூட கூப்பிடு, எனக்கு அது அர்த்தம் இல்லை. ஆனா சாமி மட்டும் ஒரு சாமி வை. நல்லா தானே பேசியிருந்தேன். இல்லை இவ்வளோ நேரம் வந்து நல்லா தானே பேசிட்டு இருந்தேன். திடீர்னு நான் மாறிட்டுனா என்னன்னு அந்த ஊருக்கும் நம்ம ஊருக்கும் வாய்க்கா தகராறு இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த ஊர் பொண்ணு நீ கை பிடிச்சி இஸ்தியா அதையா கேட்டுக்கிறேன் நானே. நம்ம ஊர்ல பஞ்சாயத்து நடக்குது. சங்கிலி முருகன் வந்து நாட்டாம்காரா உட்காந்துங்கிறாரு, வடிவேலு பதில் சொல்லிங்கிறார். சாமி அது இல்லை சாமி, மரியாதை மரியாதை. அடடே நீ கந்தசாமி நீங்க சாமி நான் சாமி கந்தசாமி சாமி. அடடே என்னையும் சேர்த்து சொல்லி கொண்டிருக்கிறாய். ஆமா சாமி. முருகு என்றால் அழகு. அழகு. அழகுள்ள குழந்தை யாருன்னா முருகப்பெருமான். முருகப்பெருமான். உடைகள் உள்ள அனைவருக்கு பிடித்த குழந்தை முருகப்பெருமான். முருகப்பெருமான். ஆமா சாமி. அந்த அழகான திருநாமம் உனக்கு வைத்து எனக்கு வச்சிருக்காங்க சாமி. வாழ்கை வாழ்கை வாழ்கை. வளர்கை என்று சொல்லக்கூடாதா? உன் வளர்ச்சியே சிறப்பப்பா. நீங்கள் என்ன நாளுக்கு நாள் இப்படி போய் கொண்டிருக்கீங்க? தர்பூசணி பழம் போல் பழக்க போகிறீர்கள். எல்லா அண்ணனுடைய அருள் இருக்கட்டும். அப்பா குருதேவா. வேற என்னப்பா? என்னுடைய பெயர் கோவிந்தசாமி. கோவிந்தசாமி. கோவிந்தால் பசு. அந்த பசுவின் உடலிலே 33 கோடி தேவர்கள் குடியிருக்கிறார்கள். ஆகினால்தான் தாய்மார்கள் எல்லாம் காலை எழுந்தவுடனே அந்த ஸ்நானத்தை கொண்டு வந்து நன்றாக கரைத்து வீட்டின் முன்னாடி தெளிச்சு கோலமிட்டு விளக்கேற்றி வைக்கணும். இப்போது எந்த பெண்களும் வாசல் முன்பதாக சாணி தெளிப்பதில்லை, எல்லாம் தாரை போட்டு விட்டு இருக்கிறார்கள். பச்சை தண்ணியாகிலும் அன்பா தெளிக்கணும்பா. அப்படி தெளிச்சு கோலமிட்டு விளக்கேற்றி வச்சா விடியார் காலையிலே மகாலட்சுமி வாசம் செய்வா அந்த வழியா.
முந்தா நேத்து கூப்பிட்ட வரமாட்டேன்டா சாமி. யாரப்பா? எங்க 3வது வீட்டுல இருக்கிற டோரி கண்ணி மகாலட்சுமி. அட்டா கெட்டா புட்டா. என்ன சாமியா? ஏய், ஏய். எந்த லட்சுமி பத்தி நான் சொல்லிக்கிறேன், நீ எந்த லட்சுமி பத்தி பேசுங்க? எங்க 3வது வீட்டுல இருக்கிற டோரி லட்சுமி. அந்த டோரி லட்சுமியை கேட்டேன். ஆ. அறிவு கட்ட பாரு. என்ன? அஷ்டலட்சுமிடா, அஷ்டலட்சுமி. எங்க வீட்டுல இருக்கிற குஷ்ட லட்சுமியா பாத்துக்கலாம். உனக்கு தெரிஞ்சதெல்லாம் டோரி கண்ணியும் கொசு லட்சுமி தான் தெரியும். இருக்கட்டும் விடுங்க சாமி, கோவப்படாது. அப்பப்ப எழுந்து உட்கார பிளாஸ்டிக் சேர் தாங்காது. அப்பா கைப்பிடி வைத்திருந்தாலும் பரவாயில்லை, வெளியே போகாது இருக்கும். என் மாணவரியாக வெளியே வருகிறது. அடைக்க உட்காருங்கள். இருக்கட்டும் இருக்கட்டும். என்ன அப்படி ஒரு விகடகாவி இருந்தால் தான் நமக்கு சந்தோஷம். எப்படியோ சமாளிக்கிறீங்க. வீட்டின் முன்னாடி தெளிக்கணும், வாரி அரிக்க கூடாது. வாரி அரிக்கிற இடம் ஒன்று இருக்கு. வீட்டில் தவிர்க்க முடியாத சூழ்நிலை யாராவது இருந்துட்டு அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு சுடுகாட்டுக்கு போகிறோம்னா பணத்தை எடுத்துக்கிட்டு போக சொல்லவே வாரி அரிப்பாங்க சாணி. ஏன்னா அந்த ஆத்மாகப்பட்டது குழந்தைகளை வந்து துன்புறுத்தக்கூடாது, பயமுறுத்தக்கூடாது என்பதற்காக தான் அந்த ஆர்வி வரக்கூடாதுன்னு வராதே போ வராதே போன்னு வாரி வாரி அரிப்பாங்க. சாணமெல்லாம் தெளிக்கணும் வீட்டு முன்னாடி. அதனால இப்ப அம்மனுக்கு பூஜை போடுறாங்க, ஆமா சாமி. விநாயகருக்கு பூஜை பூஜை போடுறாங்க, பண்றாங்க, ஆத்தாளுக்கு பூஜை போடுறாங்க, அனைவருக்குமே பூஜை போடுறாங்க. ஆமா. முடிவுல ஏன் கோவிந்தான்றாங்க? சுண்டல் தள்ளு தருவாங்க. ஆ. கோவிந்தா சுண்டல் தழுவுதா. கோவிந்தா என்றால் கொடுக்கும் கடவுள். ஆமா. அந்த பகவானுடைய திருநாமம் உனக்கு சூட்டியிருக்கிறார்கள். ஆமா சாமி. அப்பா குருதேவா, இதுவும் அருந்த காடு. உயிருக்காக வளர்ந்து யார் என்னை தேடி வரமாட்டார்கள். நீங்கள் இருவரும் உயிரை துச்சமென மதித்து வந்திருக்கிறீர்களே, என்ன காரணம்? குருதேவா, நான் ஒரு அனாதை. நான் ஒரு பரமோக்கு. அனாதை நான் என்ன, பொறுமகன் என்னப்பா? அப்பா அம்மா சொந்த பந்தம் இல்லாத அனாதை சாமி. நான் புறம்போக்குல குடும்பங்கிற இன்னும் பட்டா வரல சாமி. ஓ, பட்டா இல்லாதவன் பொறும்போக்கு. ஆமா சாமி. பட்டாவில இருக்கிறவன் இல்லாதவன் பார்த்துட்டு பொறும்போக்கு அப்படின்னு கூப்பிட கூடாது. என்ன மாடி மேல மாடி கட்டி இருந்தாலும், ஆமா, வேலி கணக்குல நிலம் சம்பாதிச்சு கோடி வச்சிருந்தாலும், கோடியா பணம் சேர்த்து வச்சிருந்தாலும் செத்துட்டா எட்டு போய் நடுவுட்ல பதிக்க போறதில்ல. நடு வீட்டுல பதிப்பாங்க. ஆ. அது சுடுகாடா மாறிடும். அரடி. அந்த வீட்டுல யாரும் பெண் பெண் எடுக்க மாட்டாங்க. அதனாலதான் இருக்கிறவன் இல்லாதவன் அனைவருக்குமே பொதுவான இடம் இடுகாடு என்னும் சுடுகாடு. அப்படி என்றால் உலகத்தில் உள்ள அனைவரையும் புறம்போக்கு என்கிறீர். ஆமாப்பா. சரி, விடு புறம்போக்கு. விதி யாரை விட்டது? அதானே. பொறும்போக்கு தான். ஆ, ஆ. கோவிந்தா, குருதேவா, எந்த குழந்தை அனாதையாக பிறப்பதே கிடையாது. குழந்தை பிறக்கின்ற நேரம் ஆண்டவருடைய அருளாலும் தெய்வத்தின் கடாட்சத்தாலும் ஒவ்வொரு குழந்தையும் இந்த பூமியில பிறக்கிறது. பிறக்கின்ற நேரம் விதிவசத்தின் காரணமா ஆமா சார். தாய் தந்தை இறந்து ஐயோ விடுவார்கள். பாவம். அப்படி தாய் தந்தை இல்லாத குழந்தை தருதலை என்று சொல்வார்கள். அனாதையாக இருந்த நீங்கள் யாருடைய உதவியாலோ வளர்ந்த வாழும் திசை அடைந்து விட்டு ஆமா சாமி. என்ன தேடி வந்துட்டீங்க. எங்களை சீடர்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொண்டி நல்லது. எப்பொழுதே ஏற்றுக்கொண்டி ஆ. அந்த நேரம் நல்ல நேரம். அம்மனுக்கு பூஜை போடலாமே. போடலாமே. கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா, கோவிந்தா தாயே ஓபோ பகவதி முடிய ஓடிவா ஓடிவா ஓபோ பகவதியே ஓடிவா ஓடிவா ஓபோ பகவதிய ஓடிவா ஓடிவா பகவதியே ஓடிவா ஓடிவா பகவதிய ஓடிவா ஓடிவா ஓவின பொருளே உங்கார அருளே ஓமிடு பொருளே ஓங்கார அருளே ஈமிடு பொருளே ரிங்கார அருளே சாமி ஓடிவா ஓடிவா சாமி எங்க போயிட்டார்? என்ன சாமி? வா. ஆ, ஏதோ ஒரு நாமதே உச்சரித்தியே, ஆமா சாமி. அது எனக்கு சரியா புரியல. புரியலையா? அந்த ஒளிபெருக்கால சொல்லுப்பா. கோதா கோதா. ஓட்டி எதுக்குப்பா ஓதுவோம்? போஸ்டர் ஒட்ட. உன் வாயை ஒட்டி போடுறேன். ஏற்கனவே தெத்துவ முண்டை சாமி. சொத்துவா முள்ள பையனை. அத போய் ஏன் ஒட்டணும்? சின்ன குழந்தை கூட மயில மொழியால கோவிந்தான்னு சொல்லிடும். வளர்ந்து இது என்னப்பா சிந்தனை பண்ணீங்கிற? சாமி எனக்கு ஒரு சந்தேகம் சாமி. சந்தேகம் வரப்படாது. இங்க வந்தவொடனே வந்துச்சே. வந்துட்டா தெரிஞ்சவளை பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதனால தான் உங்களுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சாமி. கேளப்பா. சாமி இங்க வந்து பாக்குறேன், செடிங்க நிறைய செடிங்க இருக்குது. ம். சின்ன சின்ன செடிகளா இருக்குது. ஆனா பூக்கவே இல்ல, காய்க்கவே இல்ல. வாசனையே வரலையே. இதெல்லாம் நம்ம மூலிகை செடியா? கந்தசாமி ஆ. மூலிகை செடிகள் அல்ல, ஏன் சாமி? சிறிய செடிகளாக இருக்கிறது. ஆமா. பூக்கவில்லை, காய்க்கவில்லை. அதனால அந்த செடிகளை பார்த்து சாதாரணமா எடை போட்டுறாது. ஏன் சாமி? ஒவ்வொரு செடியிலும் ஒரு மனிதனுடைய உயிர் இருக்கிறதப்பா. ஒவ்வொரு செடிகளும் ஒரு மனிதன் உயிர் இருக்குதா? உயிர் இருக்கிறது. அது எப்படி சாமி? என்ன தேடி வந்தா? ஆமா. வந்தது என்ன கேட்டேன்? பேரை கேட்டீங்க. பேரை கேட்ட உடனே கந்தசாமி என் பேரை சொன்னேன். சொல்லி முடித்த உடனே அன்னையின் அருளாலும் என்னுடைய பக்தியாலும்
உனக்கு ஒரு செடி நான் வைத்து விட்டேன். அந்த செடியிலே உனக்கு தெரியாமல் உன் உயிரை நான் பதிய வைத்திருக்கேன். சாமி ஏன் உயிரை எடுத்து அந்த செடியில வச்சுக்க? காரணம் என்ன தெரியுமா? என்னிடம் இருக்கக்கூடிய 7.5 கோடி மந்திரம், இந்திரஜாலம், மந்திரஜாலம், மாயா ஜாலங்கள், கூடுவிட்டு கூடுபாய்தல், மோடி வைத்தல், மோடி எடுத்தல், இத்தனை மந்திரங்களை என்னிடம் கற்று இந்த ஆசிரமத்தை விட்டு நீ எங்க போய் வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் சரி, அன்னையும் பகவதியும் என்னை குறித்து வாழ்ந்து கொண்டிருந்தால் உன் உயிருள்ள செடியை உயிரின மேலாக நான் பாதுகாப்பேன். பத்திரமா பாதுகாப்பீங்க. எனக்கு நீ குரு துரோகம் செய்கிறாய் என்று அன்னை பகவதி எனக்கு காட்டி கொடுத்தால் மறுகணம் உன் உயிருள்ள செடியை நான் இங்க வேரோடு பிடிக்கிறால் நீ அங்கே செத்துருவேன். என் உயிருள்ள செடி எங்க புடுங்கினா நான் எங்க இருந்தாலும் செத்துருவேன். குரு துரோகம் செய்தா செய்ய மாட்டேன் சாமி. அது போதும். என் உயிருள்ள செடி எது சாமி? இதோ இந்த செடி. என் நேரமும் தூங்கி கொண்டே இருக்கிறது. அதுல போய் என் உயிரை வச்சுக்கிறியா சாமி? அப்படியே பின்னால சாய்ச்சினா நான் செத்துற மாட்டேன். கீழே வீழ்ந்தாலோ இல்ல மடிஞ்சால சாக மாட்டேன். வேரோடு பிடிங்களால் தான் உன் உயிர் போகும். அதை புடுங்க முடியாது. வேக வச்சு தெரியுமா? தூங்குறவனால எந்த வம்பும் வராது. அவன் தூங்கி கிடப்பான். ஆமா, யார் பேசிக்க போக மாட்டான். உண்மை. நீ சொல்வது உண்மைதான் சாமி. ஆப்பு புல்லு சாப்பிடறான் அவனா கூட போய் கம்முனு படுத்துக்குவான். காருக்கு மோந்து பாக்குறான் அவனா ஒரே கலாட்டா பண்ணுவான். ஆரம்பத்திலே இங்க நடந்தது. வாழ்க வாழ்க. நீங்க ஏன் அங்க போக வேண்டும்? அப்பா அங்கதானே படுத்தி. சரிதான். கோயில் உள்ள படுக்கலாம் அல்லவா? உண்மை. இல்லை என்றால் வேன் நின்று கொண்டிருக்கிறது. மின் டயராண்ட படுத்திருக்கலாம். உன்னுடைய வாக்கு பலிக்கட்டும். வேண்டாம் விடுங்கள். அப்பா குருதேவா, என்னடா வந்தவனுக்கு செடி வச்சுட்டு உனக்கு செடி வைக்கலன்னு பாக்குறியா? உனக்கு செடி வச்சிருக்கிறேன். செடி எந்த செடி தெரியுமா? இந்த செடி தான் உன் செடி. அது தூங்கவே தூங்க. அது இப்படிதான் இருக்கணும். விடிய காலை வரை கலகலான்னு இப்படியே தான் இருக்கும். அது போதும் சாமி. நீ குருதேவா, எனக்கு ஒரு சிறிய சந்தேகம். என்னப்பா சந்தேகம்? இங்கே இருக்கும் சிறிய திரைகள் இருக்கிறது. அதோ ஒரு செடி மட்டும் பலமாக காட்சி தருகிற காரணம் என்ன? கோவிந்தா, வளமாக இருக்கக்கூடிய செடிதானப்பா என் உயிருள்ள செடி. என்ன சார் சொல்றீங்க? உண்மை. உங்க உயிரானது அந்த செடியில இருக்குதா? செடியில் தான் இருக்கிறது. இன்னொரு சந்தேகம். என் குருமகன் என் பெயரை கேட்ட உடனே எனக்காக வைத்த செடி அது. இன்னொரு சந்தேகம் சாமி. என்னப்பா? உங்க உயிரானது அந்த செடியில இருக்குதுன்னு சொல்றீங்க. ஆனா ஆடுறீங்க பாடுறீங்க பேசுறீங்க இதெல்லாம் எப்படி முடியுது? முருகா, நான் தான் கந்தசாமி. நானே தான். நல்ல கேள்வி கட்டு விட்டாயப்பா. தகுந்த நேரத்தில் ஆடுகிறேன். ஆமா, பாடுகிறேன். எப்படி முடியும்? ஓடுகிறேன். என் உயிர் இல்லாத இந்த உடல் ஆடுகிறது. இதனுடைய மகிமை என்ன? என்ன? யாரால் வந்தது? யாரால் வந்தது? அன்னை பகவதி கொடுத்த மந்திர கோளின் மகிமை. மந்திர கோலா? இந்த மந்திர கோள் என் கரங்களில் இருக்க வரை ஆடாதவர்களை ஆட்டி வைப்பீங்க, சேராதவர்களை சேர்த்து வைப்பி. எனக்கு குரு துரோகம் செய்தால் அவர்களை மண்ணோடு மண்ணாக மறைய வைப்பேன். அப்படின்னா எல்லாமே இந்த மந்திர கோல தான் அடங்கி இருக்குது. மந்திர கோல் உங்க கையில இருக்கிறதுல நீங்க சாமி. சாமி மந்திர கோல் கையில் இல்லனா? சாமி புரிந்தது புரிந்தது. புரிந்து விட்டதா? புரிந்தது, நன்றாக புரிந்தது. ஆகட்டும் ஆகட்டும். அப்பா கந்தசாமி, இனிமே இந்த மந்திர கோல் தான் ஆடப்போகிறது. ஆடட்டும் ஆடட்டும். இந்த கதையின் அடக்கம் இந்த மந்திர கோலில் இருக்கு. இருக்கட்டும். கோவிந்தா, குருதேவா, ஒரு அன்பான வேண்டுகோளப்பா. சொல்லுங்க சாமி. உடல் அயற்சாக இருக்கிறது. அதோ தெரிய நீரோடையில சென்று நான் நீர் அழிவிட்டு வருகிறேன். அதுவரையில் இந்த மந்திர கோளுக்கு காவலாக நீங்கள் இருவரும் நாங்கள் பத்திரமாக பார்த்து கொள்ளுகிறோம். பார்த்துக் கொள்கிறோம். கொள்கிறோம் சொல்லு. பார்த்துக் கொள்கிறோம். பார்த்து கொள்றேன். பார்த்துக் கொள்கிறோம். மலையா ஆரம்பத்திலே தவறுகிறது. நல்ல சகனம், நல்ல சகனம். மலையாள பகவன் ஒய்யால தீர்ந்தது திருநா. நேத்து எங்க ஊர்ல திருநா முடிஞ்சு போய் சாமி. முந்தானேத்து. ஓ சக்தி, உன் கதை முடியும் நேரம் இது. பாடிக்கொண்டிருக்கிறது. மானோலை பற்றி. ஆமா ஆமா. இந்த இடத்திற்கு அது பொருத்தமாகி விட்டது. அப்படியா? ஆமா. மலையாள பகவன். அவ்வளவுதான். மலையாள பகவன். மலையாள பகவன். என்னப்பா உற்று நோக்கி கொண்டிருக்கிறாய்? இப்போதே பத்திரமாக பார்த்துக் கொள்கிறேன். நீ பார்க்கிறாய் அந்த பார்வையாலே எனக்கு ஒரு ஞாபகம் வந்து விட்டது. என்ன ஞாபகம்? பெரியவர்கள் சொன்ன பழமொழி. என்ன பழமொழி? இதை போன்ற கள்ளர்களை நம்பலாம், உன்னை போன்ற குள்ளர்களை நம்பக்கூடாது. இந்த காலத்தில் குண்டர்களையும் நம்பக்கூடாது. போய் வரேன். வந்துவிட்ட மலையாளம் குரு பகவான் உரைத்த பிரகாரம் மந்திர கோளுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டாம். புறப்பட. சாப்பிட்டுமே அங்க சாப்பாடு மீதிக்குதான்.
மீதி இருக்கிறத சாப்பிட்டு வந்து காவலுக்குறியா? அறுசுவையான உணவுடா. அரிசியான உணவுடா. அதனால தான் கணக்கு பள்ளி நம்பி கணக்குறேன். கனகே அவன் நான் சொல்லிட்டு போறான் புண்ணாக துண்ண பையன். ஏய் பறி வர்றா. யாரு அவளா? ஒரு மந்திரவாதியாங்க. டேய் அப்படியே சொல்ல கூடாது. எந்த ஒரு மந்திரவாதியும் தன்னுடைய உயிர் எங்க இருக்கின்ற ரகசியத்தை யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டான். நம்பிக்கடா. மீறி சொன்னா என்ன ஆகும்னு தெரியாம நம்ம கிட்ட சொல்லிட்டு போயிட்டான். அவன் எப்ப நீராட்டு வந்து மந்திரத்தை கத்து கொடுத்து நம்ம போய் அறுவடை முடிக்கிறது. அவன் சொன்னது கேட்டீங்களா? மந்திர கோல் யாரு கையில இருக்குதோ அவன் தான் மந்திரவாதி சொல்லியிருக்கான். அப்படின்னா அவன் நீராட்டு வரத்துக்குள்ள மந்திர கோலை நீ எடு. ஏய் நீ மந்திரவாதி ஆவியா? ருத்ராங்கடா. ஏய் எடு. என்னடா? ருத்ராங்க. என்னடா? கண்டோர்கள் கதைகளங்கி கொண்டனன் வெறத்தால் 30 கோடியவர்கள் 42 அரசிகள் இந்த 17 உலகமும் எடைக்கு அடைக்கும் என்ற அனுபவத்தோடு வந்திருக்கிறேன். டாக்டர் முற்றத்தில் கிராமத்திலே சந்திரசேகர் ஜமீனார் நான் புறப்பட்டு ஓடி வந்தேன் மேல் மலையா. அப்படி வருகின்ற நேரத்தில் எனது குருமகோன் பைரவன் கருத்திரைக்குள் மந்திரைக்குள்ளே கரத்தொட்டி எடுத்தவுடனே ஏன் நிலையான உருவம் மாறி அரக்க தனமாக அகோரமாக மாறிவிட்டார். அப்படி என்றால் இந்த மந்திரிக்கோள் கட்டுப்பட்டவன் யார்? சந்திரசேகர ஜமீன். இந்த மந்திர கோளுக்கு கட்டுப்பட்டவள் 7 அவதாரங்களில் நானே தலை சிறந்தவள் செல்லியம்மனாவே. உலகாலும் நாயகி 7 அவதாரங்களில் தலை சிறந்தவள் செல்லியம்மனா. ஆமா. இந்த மந்திரிக்கோளை கரத்தொட்டு எடுத்தவுடனே ஏன் நிலையான உருவம் மாறி அரக்கர் தனமாக அகோரமாக மாறிவிட்டார். சந்திரசேகர ஜமீன், எப்பொழுது மந்திரக்கோளை கரந்தொட்டு எடுத்தாயோ உனது உருவமானது அகோரமாக மாறியதால் இன்று முதல் நீ சந்திரசேகர ஜமீனாக இருந்தடி சந்திரசேகர நைனாராக சந்திரசேகர் ஜமீனார்தனால் இந்த மந்திரிக்கோளை கரத்தொட்டு எடுத்து அகோர் உருவத்தை பெற்றதால் இன்று முதல் சந்திரசேகர நயினார் என்று பெயரை சுட்டி விட்டீர்கள்.